மூண்டு மூண்டு தேயிலை வடி ஒரு சின்ன கரண்டி 100 ரூபா. 4 மீட்டர் 1000 பேருக்கு தான். இந்த டிஷர்ட் வந்து 3 500. ரைட். மற்ற ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் 800 ரூபாயா, சோடியா எடுத்து 1500. ஃபுல் ஸ்டைச் 1500 500 ரூபாய்க்கு வந்து துணியே எடுக்கல. அது அப்ப இது வந்து எங்களுக்கு தச்சு அப்படியே கவுன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொசாயினி. நான் ஜோவேல். ஓகே, எனக்கு எங்க நிக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோம். யாழ்ப்பாணம் எவ்வளத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நல்ல ஒரு கோயில் இருக்குது தானே, அந்த கோயிலுக்கு பின்னுக்கு நிற்கிறோம். பின்னுக்கு இதில் பார்க்க போனால் நிறைய உடுப்புகள், மற்ற நிறைய ஃபேன்சி ஐட்டங்கள், மற்ற நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிலாம் சொல்லி நிறைய குறைஞ்ச விலையில போட்டு இங்கே சேல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவரத்துக்கிட்ட வந்தனாங்க, அதை விடத்து இதுக்கிட்ட சொல்லி உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். அங்கே உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி உள்ளுக்க என்னென்ன திங்ஸ்கள் இருக்குன்னு சொல்லி போய் நாங்கள் காட்டுறோம். அதை நீங்கள் வடிவாக பார்க்கலாம். ஓகே, வாங்க நாங்கள் இப்போ அவரத்துக்கிட்ட போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இஞ்சால பக்கம் பார்த்தா அப்படியே நல்ல ஒரு கோயில். அப்படியே நாங்கள் இப்போ போக வேண்டிய இடம் வந்து இந்த அவரத்துக்கிட்ட தெரியுது. இந்த ஜங்ஷனுக்கிட்ட நாங்கள் போகணும். இது அந்த ஜங்ஷன் இடத்துக்கிட்ட நாங்கள் அப்படி இதால் போனோம்னு சொன்னால், அப்படி யாழ்ப்பாணம் பக்கம் இந்த சந்தியில் தான் இந்த கடை அப்படியே இருக்குது பாருங்க. இடத்துக்கிட்ட பக்கத்தில் அங்கே ஒரு இந்தியன் உயர் சைவ உணவகம் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்கு. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நல்ல கவுன் எல்லாம் போட்டு விற்கணும். நல்ல கவுன் உண்டு. உங்களுக்கு தேவையான டிசைனுகள், தேவையான கலர் எல்லாம் அப்படி இதில் இருக்கு. பார்க்கலாம். இதுவும் நல்ல ஒரு கலராக கிடையாது. இதுவும் ஒரு நல்ல கலர். இதை விலையை பார்த்து எடுக்க போறேன். நல்ல கலரா இருக்கு. பெருசுதான், நான் உள்ளார அடிக்கலாம். வடிவா இருக்கு. மற்ற துணியும் வந்து நல்ல ஒரு துணியா இருக்கு. பாவிக்கும் இது. இதை காட்டி கொண்டு நீங்க யோசிப்பீங்க, இந்த விலையை காட்டலன்னு சொல்லி. இந்த விலையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அசந்து போயிருவீங்க. இந்த விலையை பாருங்க எவ்வளவு அடிச்சிருக்கான்னு சொல்லி. வெறும் 500 ரூபா மட்டும்தான். ஓ, உண்மையா என்னண்டா இல்ல வருது. அப்ப அதில் உண்மையாவே லாபம் தான். தேவையான கலர் நிறைய வச்சிருக்கு. நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கு. அப்படியே இதுக்குள்ள இன்னும் முகப்பட்ட பொருட்கள் எல்லாம் வச்சிருக்குன்னா நாங்கள் ஒரு பொருட்களை உங்களுக்கு தெளிவா வடிவா காட்டுவோம். நீங்களும் பார்க்கலாம். நான் உண்மையில இப்படி ஒரு சேல் ஒரு இடம் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க. ஆனா என்ன காலத்து பார்க்க போனா ரொசானி எப்படியும் ஒரு 10 கவுனு கிட்ட எடுக்கத்தான் போகுதுன்னு நினைக்கிறேன்னா. பெருசா கிடக்கு எடுக்கலாம். சரியான சைஸ் பெருசா கிடக்கு. சரி பாப்போம். இந்த ஜீன்ஸ் பார்த்தா, ஆனா இது 600 ரூபாயா. அப்படி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துணியா, இதுல பாத்தீங்கன்னா நல்ல துணி ஐட்டம் இருக்குன்னு. இது ஷர்ட் துணியோ? ஷர்ட் துணி என்னண்டா எவ்வளவு மீட்டர்? இதுல இருக்கிறெல்லாம் அதே விலையோ? இது வந்து சாண கூடுதல். இந்த துணி வந்து ஷர்ட் தைக்கலாம். நாங்க டொப் தைக்கிறத விட ஷர்ட்டுக்குரிய துணிதான் இது. மீட்டர் 150 ரூபாயா. இன்னொரு லாபம். ஓ, அதுதான் நல்ல கலராகவும் இருக்கு. இந்த இதெல்லாம் நல்ல கலர். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் இந்த கவுன் துணி. தேவையான டிசைன் நிறைய இருக்கா. பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு அப்படியே கவுன் துணி தான் ஃபுல்லா. அண்ணா இந்த கவுன் துணி என்ன விலை? மீட்டர் 550. கவுன் துணி இந்த மீட்டர் 550. ஆனா என்ன மாதிரி விலை கூட லாபம் தானே? ஓ, வேண்டலாம். இதுல வந்து துணில வந்து பிரிண்ட் இருக்குது பாருங்க. உங்களுக்கு ஒரு
நல்ல கலர் எல்லாம் இருக்கு. எவ்வளோ ஆகுது? 550 ரூபா. இது நல்ல நல்ல கலர் மெரூன்ல இருக்குது. மற்றது இங்கே டார்க் நீல் துணியில பாவிக்கும் பாவிக்குமா. நிறைய கலர்ஸில் இருக்குண்ணே. அவரோட கலர்ல இருக்கு. ஷார்ட்ஸ் ஐட்டமாக இருக்கு. ஷார்ட்ஸ் ஐட்டமாக இருக்கு. எவ்வளோ? 3000. 3000. பார்த்துக்கிட்டா நிறைய டிசைன் கலரில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன கலர் விருப்பமோ தேவையான கலரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். எடுத்துக்கொண்டு எல்லாம் அள்ளி கொண்டு போகலாம். எவ்வளோ ஆகுது? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000. பிரிச்சு காட்டுங்க படிவா இருக்கா. நிறைய கலரில் இருக்குது. நான் 1000க்கு ஒரு துணி கூடி எடுக்கல. அது 1000க்கு துணி கூடி எடுக்கல. ஆனால் நல்லா தச்சு நீட்டாக வச்சுருக்கேன்னா இந்த விலை 1000. நான் நல்லா இருக்கேண்ணா. 1000 பார்த்தீங்கன்னா நல்ல மாடல் கை மாடல் கவுன். இங்கே மாடல் கை மாடல் கவுன். இதில் இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே 1000 பார்த்தீங்கன்னு சொன்னால். இது மதவில்லை தானே? ஆனால் இந்த டிசைனை பாருங்க. பின்பக்கத்துக்கு நீளமாக வந்து முன்னுக்கு கொஞ்சம் கட்டையாக வந்துருக்கு டிசைன். அது ஒரு நல்ல கலர். நல்ல ஒரு மெரூன் கலர். அந்த டிசைன்லேயே வேறு கலர்கள். ஜெரோமி என்ன எடுத்தீங்க? ஜெரோமிக்கு இருக்குதானே இது ஷார்ட்ஸ்? நர்சரி போடுறதுக்கோ? இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஷார்ட்ஸ். சின்னாக்கள் புரியுது இருக்காது. செட்டு 1000 அப்படி. ரைட். ஒரு டிஷர்ட் விலை 500. நான் எவ்வளோ ஒரு லாபம் மட்டும் பார்த்தீங்களா? வந்தீங்கன்னு சொன்னால் உடுப்பில் அள்ளி கொண்டு தான் போகலாம். இதில் எல்லாமே டிஷர்ட்லாம் எவ்வளோ? 500. இப்போ பார்த்துட்டு ரோஷானி கையில் வச்சுருக்க டிஷர்ட் வந்து 3 டிஷர்ட் 1000. மூன்று டிஷர்ட் 1000. உண்மையிலே ஒரு இந்த விலைக்கு எங்கேயும் எடுக்கல. ஜெரோமி கொஞ்சம் பெருசேண்ணா. ஆனால் ஜெரோமிக்கு முன்னுக்கு இருக்கும். அதில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பீஸ். இது என்ன ஷோர்ட்ஸ்? சின்னாக்களுக்குரிய சின்ன ஜீன்ஸ் 4000. லெக் ஜீன்ஸ் சின்னாக்கள். கருப்பில் இருக்கு. இது எவ்வளோ வேணாது? 3 பீஸ் 1000. 3 பீஸ் 1000. இதில் 4 சைஸ் இருக்குது. ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல். ஸ்மால் மீடியம் 3 பீஸ் 1000. லார்ஜ் எக்ஸலும் 1 பீஸ் 400 ரூபா. ரியானா கலவானது. ரியானா கலவை. ஓ எவ்வளோ வந்து சின்ன? இது வந்து 200 ரூபா. சின்னாக்கள் தானே? ரியானாக்கு 200 ரூபா. 200. ஆனால் நல்ல துணி ஏண்ணா. 3000. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியாக்களுக்கு தேவையான லெக் ஜீன்ஸுகள். பெரியாக்களுக்கு எவ்வளவு? 600. பெரியாக்களுக்குரிய லெக் ஜீன்ஸ் வந்து 600 ரூபா. நல்ல கலர்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்கணும். எல்லா கலருமே உங்களுக்கு தேவையான எல்லா கலரும் வச்சுருக்கோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பெரியலுக்குரிய ஷோர்ட்ஸ் ஷோர்ட்ஸ் 500 ரூபா. நான் எப்படியும் ஒரு 4 ஷோர்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஷோர்ட்ஸ் நல்ல டிசைன். துணி வந்து ஒரு சாஃப்டான துணி. நல்ல சாஃப்ட் பாவிக்கும். அது வளராது. அப்படியான துணி தான். பாருங்க ஷோர்ட்ஸ் என்னென்ன டிசைனில் வச்சுருக்கேன். நம்மகிட்ட பாருங்க. படிவா காட்டுறேன்.
இவ்வளோ ஷோர்ட்ஸ் அவ்வளோ 500 வெறும் 500 மட்டும். எங்கேயுமே இந்த விலையில் எடுக்கல. பொட்டம் என்ன விலை என்ன அது? பாட்டம் வந்து ஜாக்கெட் வந்து நல்லது, நல்ல ஸ்ட்ரெச் துணியில் அடிச்சுக்கிறோம். இது 1000 ரூபா. 1000மா? அடுத்தது மாஸ்க் இருக்குது 5 ரூபா. மாஸ்க் பாட்டம் அது எப்படி என்ன மாஸ்க் பிராண்ட். இந்த மற்ற பொக்வான் டேக்கில் ஆஃபர்னா 1500. ரைட். எவ்வளோண்ணா அது? 1500. 1500 2300 போகுது வெளியிலண்ணா. கடையில் 2300 கிட்ட போகுது. ஆனால் வெறும் 1500 தராங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு லாபம் சொல்லுங்க அப்போ. ஷர்ட் எவ்வளோ? ஷர்ட் வந்து ஒரு எல்லா டிசைனும் இருக்குது. ஹாஃப் ஃபுல் எல்லாம் இருக்குது. ஹாஃப் ஸ்லீப் ஃபுல் இருக்குது. ஒரு பீஸ் வந்து 1500 ரூபா. ரெண்டு எடுத்து 500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 2500 கொடுக்கும். சோடியா வந்து 2500 கொடுக்கும். 2500 கொடுக்கும். சோடி ஷர்ட் 2500 பாருங்க. நல்ல மாடல் எல்லாமே இருக்குது. நல்ல மாடல் ஷர்ட் இன்னைக்கு இது ஒரு பீஸ் 1500 ரூபா. இந்த ஷர்ட் பொப்கார்ன் தான் இப்போ மாடல். இப்போ அதுதான் அந்த துணி தானே இப்போ மாடலா போகும். அப்புறம் பார்த்துட்டு எடுப்போம். இந்த பக்கெட்டுக்கு இருக்கிற ஷர்ட் தானே மேலே அப்படி போட்டிருக்குறீங்க? ஓ, பக்கத்தில் உள்ள மேலே டிசைன் இதெல்லாம் வந்து சோடி 2500 கொடுத்துச்சு. சோடி 2500? இதெல்லாம் இந்த மெட்டீரியல் தான் இந்த இந்த மெட்டீரியல். இந்த ஷர்ட் சோடி 2500 கொட்டுன்னு தான். கொட்டுனா ஒரு பீஸ் 1500 ரூபா. ஒரு பீஸ் டிசைன்ஸ் மேலே போட்டிருக்குறீங்களா? நம்ம நாட்டுக்கு ஸ்ரீலங்கண்டையா? அது பொக்கம் போடுறது. சைஸ் அந்த டிஷர்ட் 600 பாருங்க. டெனிம் என்ன விலை? என்ன ட்ரௌசர்? எவ்வளோ வேணா இது? 2500 ஸ்டச் துணி தானே? என்ன மற்றது இந்த மாதிரி இது ஆஃபீஸ் கிட்ட ஒஃபிஷியல் இது வந்து 1500. 1500 ஸ்டச் தான், ஃபுல் ஸ்டச். இல்லைங்களா? உண்மையிலே நல்ல இந்த ஒரு போட்டிருக்காரு பாருங்க ட்ரௌசர். வேறு லெவலில் தான் கடுத்து கொடுக்குது. துணி தான் இது என்ன இந்தியன் இல்லாட்டி எங்கடா? ஸ்ரீலங்காண்டியா? டிஷர்ட் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 800 ரூபா. பாருங்க டிஷர்ட் உண்மையில் எல்லா கலரும் இருக்கா. இதில் டிஷர்ட் ஒன்று எடுக்கத்தான் முடியும். எனக்கு எடுக்கலையே டிஷர்ட்டு இந்த மெட்ட இந்த டெனிம் ட்ரௌசர்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல மலிவாக பார்த்து எடுக்கலாம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோர்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா பாப்கார்ன். நான் இப்போ ட்ரெண்டிங்காக போகிறதே பாப்கார்ன் டிஷர்ட் தானே. இந்த மேலே அப்படியே பாப்கார்ன் டிஷர்ட் நல்ல மாடல். நான் போய்க்குள்ள 2 மணி இருந்தேன். நல்ல துணி என்ன மற்ற இங்கே வேறு டிசைன் போல் உடுப்போட அள்ளி வச்சுருக்கேன். இந்த பாப்கார்ன் டிசைன் விலையை பார்த்தீங்கன்னா 1000. இந்த டிசைன் லைன் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்களுக்குரிய ஷோர்ட்ஸ் பேர் இருக்கும். மற்ற இது வந்து டிஷர்ட் வந்து 2 டிஷர்ட் 500 பாருங்க. சின்னாக்களுக்குரிய டிஷர்ட் தான். இப்போ நான் 2 டிஷர்ட் எடுக்கணும். மேலே ஜெரோமிக்கு 2 டிஷர்ட் எடுக்க போகிறேன். 3 500 இந்த டிஷர்ட். 3 பீஸ் 500 இந்த ஷோர்ட்ஸு.
நல்ல ஷோர்ட்ஸ் பாருங்க, இந்த ஷோர்ட்ஸ் நல்ல கலரில் இருக்கு. ஜெரோமிக்கு என்ன வேணும்? ஜெரோமிக்கு என்ன வேணும்? ஆ ஜெரோமி என்ன எடுத்தீங்க? என்ன எடுத்தீங்க? ஷோர்ட்ஸா? அம்மா பிள்ளை அங்கே டிஷர்ட் எடுக்கணும். இந்த ஷோர்ட்ஸ் 600 இந்த இதெல்லாம் 500 இந்த ஷோர்ட்ஸ் 600 இதெல்லாம் 600 300. ஜெரோமிக்கு அளவு நான் 500 உண்மையில் எங்கேயும் வேண்டல. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கடை, பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி இப்படி செய்திருக்கணும். சுற்றி வர அப்படியே காட்டுறேன், வேற உங்களுக்கு சுற்றி வர அப்படியே காட்டுறேன். ஃபுல்லாகவே இஞ்சால அப்படியே லேடிஸுக்குரிய துணி ஐட்டங்கள். ஃபுல்லாகவே இஞ்சால துணி. இந்த டிஷர்ட் 1 எடுத்தால் 350 3 எடுத்தால் 1000 பாருங்க. துணி எடுக்கிறீங்களா? எந்த துணி? இந்த துணி எவ்வளோ மீட்டர்? இல்லை சொக்ஸுகள் இருக்குது, கலரான சொக்ஸ். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொக்ஸ் எவ்வளோண்ணா சோடி? சோடி 200. இந்த ஆம்கட் பெனியன் இதெல்லாம் 600 இந்த ஆம்கட் பெனியன். இந்த ஷோர்ட்ஸ் வந்து 250 ரூபா. அதை காட்டுங்க பிள்ளை. அந்த பார்த்தீங்களா நல்ல டிஷர்ட் எல்லாம் வச்சுருக்கு. ரைட்டா, கீழே பதிச்சு காட்டுங்க. எடுத்து காட்டுங்க ஒருக்கா. ஷோர்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுங்க, படியாக விரித்து காட்டுங்க ஷோர்ட்ஸை. நல்ல ஷோர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும். ரைட். இதுவும் நல்ல அந்த லேடிஸுகள் போடக்கூடிய மாதிரி. டிஷர்ட்டை எங்கே காட்டுங்க, கீழே பதிச்சு காட்டுங்க, மேலே உயர்த்தக்கூடா. இந்த தூக்கி காட்டுங்க. ரைட். அந்த டிஷர்ட்டுகள் ரைட். அதெல்லாம் 250 ரூபா. 600 ரூபாயா? எவ்வளவு? 600 ரூபா. 600 ரூபா. 600 ரூபாய்க்கு உண்மையில ஒரு நல்ல நாங்களும் ஒரு டவல் ஒன்று எடுக்கணும். இந்த சேனியா போயக்குள்ள இது என்ன? பெட் கவர் எவ்வளவு? 1200 ரூபா. இந்த டவல் 2000. பிரிச்சு காட்டுங்க அப்போ. எவ்வளவு? நீளம் பார்த்தீங்கன்னா இந்த டவல் எல்லாம் 650 ரூபா. இங்கே இந்த டவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா. என்ன இது? 500 ரூபா. பெட் கவர் எவ்வளோ விலை? 1500 ரூபா. 3 மீட்டர் 4 மீட்டர் 1000 ரூபாய்க்கு. இது எவ்வளோண்ணா? இல்லை 3 மீட்டர் 1000. 3 மீட்டர் 1000. வாவ், 3 மீட்டர் 1000 பாருங்க. அப்படியே நல்ல கலர். 3 மீட்டர் 1000. சுசானி எதை எடுக்க போறீங்கப்பா? நான் எழுதி எடுக்க போறேன். இந்த கலர் நல்லா இருக்குல்ல? நீல கலரா? நீலம் படிவா இருக்கும், மரம் படிவா இருக்கும். இந்த பிளேன் எல்லாம் 3 மீட்டர் 1000 எம்ப்ராய்டிங் போட்டு. இதெல்லாம் புது டிசைன் தானே? இதுவும் அப்படியா? எம்ப்ராய்டிங் எல்லாம் வேண்டிய கான்செப்ட். எல்லாம் எம்ப்ராய்டிங். 3 மீட்டர் 1000. 3 மீட்டர் 1000. இதுக்கு இதெல்லாம் 4 மீட்டர் 1000. டிஜிட்டல் பென் 3D டிஜிட்டல் எல்லாம் 4 மீட்டர் 1000. என்ன ஒரு மலிவான விலைக்கு கொடுக்குறீங்க. இதெல்லாம் மாஷா கிரஷிக்கு இதெல்லாம் 4 மீட்டர் 1000. இதுக்கு 4 மீட்டர் 1000. மாஷா கிரஷ் மாஷா நல்ல செலக்ஷன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு தருவீங்க தானே இதுல? 2 மீட்டர் 3 மீட்டர் அப்படி எல்லாம் அடிக்கும். எனக்கு இதுல 2.5 மீட்டர் தாங்க.
என்ன ஓ விட நான் கவுனுக்கு எடுக்க போறேன். நல்லா இருக்கு இந்த கலர். பாப்போம் என்ன பாப்போம். கவுன் தைக்க பிள்ளைக்கு மட்டும் நல்ல கலர் எல்லாம் கலர் செட்டு நாளை வருது எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு தான் வருது. விற்கூட 62 3 மீட்டர் 1000. இங்கால இருக்கிற துணி 4 மீட்டர் 1000. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மீட்டர் 1000. என்னது கவுனுக்கு வடிவா இருக்கு. ம் சொப்பாவோட கவுனுக்கு உஷானியுடைய கடையை விட்டு போகாது போல. ஜெரோமி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் கொஞ்சம் உடுப்புகள் எடுத்து அப்படியே இதில் பேக் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கும் தேவை இந்த மாவல் பீங்கான் கோப்பை. நாங்களும் ஒரு 5 கோப்பை எடுக்க போகிறோம். இது டொண்டுட்ட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 350 ரூபா. ஒன்றுட்ட விலை நாங்கள் 5 எடுக்க போகிறோம். எடுக்கிறது பெருசு இல்லை, வீடு கொண்டே சேர்க்கணும். வீடு கொண்டே சேர்க்கறது தான் பெரிய வேலை. வடிவே 350 ரூபாய்க்கு லாபம். இந்த செட் ஃபுல்லாக அப்படியே 350 ரூபா. இங்கே அப்படியே இருக்கு. இது எவ்வளோ? இதை பார்த்தீங்கன்னா 150 ரூபா. சாப்பாடு ட்ரே. ஓ இருக்கிறனால நிறைய டிசைன் எல்லாம் வச்சுருக்கணும். இது ஒரு டிசைன், நல்ல டிசைன். ₹100. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எதை எடுத்தாலும் 100 ரூபா. இங்கால ஃபுல்லாகவே அப்படியே இதில் அப்படியே எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா. உண்மையில் வெளியில் எங்கேயுமே இந்த விலைக்கு வேண்டையில். அதுபடி அரிய சந்தர்ப்பம் தவற விடாமல் வந்து வேண்டி கொண்டு போங்க. இது ஃபுல்லாகவே அப்படியே 100 ரூபா. புது ஐட்டம் ஒன்று வந்துருக்கு. என்ன இதை பாவிக்கிறது? உருளைக்கிழங்கு அது சீவிர மாங்காய் உருளைக்கிழங்கு அது சீவிர. ஓ சதை போகாமல் தோல் மட்டும் அப்படி சீவி கொடுக்கும். இதில் விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா. இந்த தேயிலை வடி செட் 100 ரூபா. இந்த தேயிலை வடி அப்படியே 1 2 இங்கே பெரிய தேயிலை வடி எல்லாமே இருக்குது. 100 ரூபா. சின்னாக்களுக்கு இதெல்லாம் அப்படியே 100 ரூபா. இங்கே இருக்கிற செட் ஃபுல்லாகவே இதுலேயும் அப்படி ஒரு நல்ல ரிம்போட்டில். இதுகிட்ட விலையை பார்த்தீங்கன்னா 400 ரூபா. இந்த ரிம்போட்டில் பார்க்க மேலே வடிவேறு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கப் ஒன்று இருக்குது. இந்த கப் என்ன விலை? என்ன 200 ரூபா. நல்ல அழகான ஒரு குட்டி கப் உண்டு. அப்படிங்க சின்ன ஆக்களுக்கு வந்து கத்திரிக்காய். இங்கால எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபா. இந்த குட்டி சட்டியல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சட்டியெல்லாம் 350 ரூபா. முட்டையில் நல்ல டிசைனாக பொறிக்கணும். ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய சாமானெல்லாம் பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டோம். இப்போ எங்களுக்கு டைமும் ஆகிக்கொண்டிருக்கு. ஒரு சேனி வேண்ட சாமானை பாருங்க ஒரு கவலை இருக்குன்னு சொல்லி ஆள் வேண்டையிலன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5000 6000க்கு மேலே வேண்டிட்டேன். ஏன்னா ஆனால் உண்மையில் நாங்கள் வேண்டக்கூடாது தான் சும்மா நார்மலாக வேண்டுவோம்னு சொல்லி தான் உள்ளுக்க போனாங்க. ஆனால் உள்ளுக்க போய் பார்த்தோன்னா மனம் மாறிடுச்சு. என்ன காரணம்னு சொன்னால் அப்படி சும்மா சும்மா பார்க்க ஆசையாக இருக்குது. அப்படியே நான் சின்ன சின்ன பொருட்கள் 100 ரூபா 200 ரூபா 350 ரூபான்றோன்னா எங்கேயுமே இந்த விலைக்கு வேண்டே இல்லாது. அப்போ பார்க்குற நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து வேண்டுங்க. இந்த கடை இப்போ இருக்குமென்னு சொன்னால் 5ஆம் தேதியோட பூட்டிடுவாங்களாம். ஓ 5ஆம் தேதியில் பூட்டிடுவாங்களா. மிஸ் பண்ணாமலுக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து வேண்டலாம்.
ஓகே, நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிக்க போகிறோம். மறக்காமலுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.